இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து யோசிச்சுதான் பயப்படுறோம். யோசிக்காத பயப்படுறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? ஃபியூச்சர் நான் எப்படி இருப்பேன்றத யோசிக்கிறோம். யோசிக்கிறோமா இல்லையா? எதிர்காலத்துல நான் எப்படி இருப்பேன், நான் எங்க வேலை பண்ணுவேன், என்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், பிள்ளைங்களோட படிப்போ இல்ல எந்த காரியமோ என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். யோசிச்சதுக்கு அப்புறமா தான் பயம் வரும். உண்மையாக யோசிச்சதுக்கு அப்புறமா தான் பயம் வரும். யோசனை என்பது ஒரு எப்படி சொல்றதா ஒரு மோசமான ஒரு விஷயம். புரியுதா? யோசிச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா யோசிச்சு அடுத்த லெவல்ல நம்ம யோசிக்கிறோம். அடுத்த லெவல் நல்ல யோசனையா தான் பிரச்சனை கிடையாது. எதிர்காலத்துல இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இதாயிடும், அதாயிடும், இதாயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு காலைக்கு என்ன பண்றது தெரியுமா? செகண்ட் லெவல்ல எதுக்கு போறோம்னா டிப்ரெஷனுக்கு போறோம். உண்மையா நம்ம யோசிச்சு அடுத்து எங்க போறோம்? டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால சாப்பிட முடியுதா? நம்மளால சாப்பிட முடியாது, நல்லா சிரிக்க முடியாது, ஒரு தெருவுல நல்லா பேச முடியாது. ஏன்? சில சமயம் பிரேயருக்கு போக முடியாது, பிரேயர் போக தோணாது, பிரேயர் பண்ண தோணாது, வர்ஷிப் பண்ண தோணாது, மெசேஜ் கொடுத்தனால மெசேஜை கேட்க தோணாது, சபைக்கு போக தோணாது. இந்த டிப்ரெஷன் ஆனது நம்மளுக்குள்ள ஒரு சோர்வை கொண்டு வந்துட்டு இந்த டிப்ரெஷன் நம்மள அப்படியே முடங்க வச்சிடும். எந்த காரியத்தையுமே செயல்பட விடாது. கடைசியில் என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரை மறுத்து வச்சு இப்ப சாப்பிடாம டிப்ரெஷன் ஆனது சாப்பிட தோன்றது கிடையாது. சாப்பிடாம என்ன ஆயிடும்? உடம்பு வீக் ஆயிட்டு உடம்புல வியாதி வந்துருது. வியாதி வந்ததுக்கு அப்புறமா அந்த வியாதி அப்படியே இன்க்ரீஸ் ஆகி என்னென்னமோ ஆகி கடைசியில ஆண்டவரானா கடவுள் இருக்கிறாரா இல்லையா, என் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட நிலைமையா என்னது இந்த மாதிரி சொல்லி ஆண்டவரை டினை பண்ணிடும். கடைசியில் எத்தனையோ பேர் ஆண்டவரை மறுதளிச்சு ஆண்டவரை டினை பண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்து துன்மார்க்கரா மாறி ஆண்டவருடைய பிள்ளை இல்லாத எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. உண்மையாக எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு தூரம் போயிருக்காங்க. ரீசன் என்னது? ஒரே ஒரு யோசனை, ஃபியூச்சர் குறித்து யோசிக்கிறது. யோசிச்சு இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், எண்ணத்தை உண்போம், what you wear, what you eat, what you shall drink, இதெல்லாமே யோசிச்சு நீங்க ஏன்பா கஷ்டப்படுறீங்க? நாங்க வேதத்துல மக்கள்ல லூக்கா மத்தியில நிறைய வசனங்கள்ல நிறைய அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாரு. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? காட்டுல இருக்கிற அந்த புஷ்பத்தை பாருங்க, இல்ல மேல பறக்கிற பறவை பாருங்க, அந்த ஸ்டாரோ பாருங்க. அது ஏதாவது விதைக்குதா? ஏதாவது அறுக்குதா? அது விதைச்சு ஓகே நான் சாப்பிட்டுமே, நாளைக்கு சாப்பிடணும்னா நான் வந்து விதைக்கணும், விதைச்சதுக்கு அப்புறமா அதை அறுத்ததுக்கு அப்புறமா தான் நான் புசிக்கணும் அப்படின்னு அந்த பறவை யோசிக்கிறான்னு சொல்றாரு. அந்த பறவை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, அது அறுப்பதும் இல்லை, ஆனா சரியான நேரத்தில் அது உணவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நேசமா சொல்றாரு. இதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை வெளியேற பெற்றது இல்லையா? இதை காட்டிலும் நீங்க ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியாதா? இந்த பறவைகளை காட்டிலும் நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள் என்பது உங்களுக்கு அறியாத இருக்கிறீங்களே. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நாளைய தினத்தை குறித்து நீ யோசிக்க வேண்டியது உன்னுடையது கிடையாது. நாளைய தினம் நாள் வந்துட்டு நாளை குறித்து யோசிக்கிறோம். நீ யோசிக்காத. ஏன்னா உன் கருத்து உனக்கு அந்தந்த நாளைக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ யோசிக்காதன்னு ஏசப்பா சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஏசியாவில் சொல்றாரு, உன்னுடைய யோசனைகளும் என்னுடைய யோசனைகளும் ஈக்குவல் கிடையாது. உங்க யோசனை வானமும் பூமியும் எவ்வளவா உயர்ந்ததா இருக்கிறதோ என் யோசனைகளை காட்டிலும் அவ்வளோ உயர்ந்ததா இருக்குது. இவ்வளவுதான் நம்மளுடைய தலை எவ்வளவு பெருசு இருக்கோ இதுக்குதான் அவ்வளவுதான். ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆண்டோடைய கெப்பாசிட்டி நம்மளுடைய கெப்பாசிட்டி ஒன்னாக முடியுமா? மூளையை படைச்ச ஆண்டவர் அவர் சொல்றாரு, உன் நினைவு காட்டில என் நினைவு பெருசுப்பா. புதிய ஏற்பாட்டில் சொல்ல ஏன் யோசிக்கிறீங்க? முதலாவது தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Seek the kingdom of God first, then everything shall be added to you. இன்னைக்கு நீ புசிக்கணும்னு யோசிக்கிற, குடிக்கணும்னு யோசிக்கிற, நாளைக்கு எப்படி நான் வாழ போறேன், நான் எப்படி இதை நான் செய்ய போறேன், நான் எப்படி இதெல்லாம் செயல்படுத்த போறேன், எப்படி இந்த கடன் பிரச்சனையை மாற்ற போறேன், எல்லாவற்றையும் ஆண்டவரை தேடும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தெளிவா எழுதி
யோசிக்கிறோம். அப்படி எழுதியிருந்தோம், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், வேதத்தை சுமக்கிறோம், சபைக்கு போறோம், எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸும் செய்யறோம், எல்லாமே பண்றோம். பட் ஆனாலும் எதிர்காலத்தை குறித்து யோசிச்சுட்டே இருக்கிறோமா இல்லையா? நீ நானே யோசிச்சதுனால எக்ஸாம்பிள் சொல்றோம், 10 நாள் நீ நானே யோசிக்கிறோம்னு வச்சுங்க. இந்த 10 நாள் நீ நானே யோசிச்சு ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கா? ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? நம்ம யோசிக்கிறதுனால ஒன்றும் செய்ய போறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். நம்ம இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு என்னுடைய லைஃப்ல இப்படி யோசிக்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னாரு, பின்னாடி உன்னுடைய கடந்த நாளில கொஞ்சம் திரும்பி பார்த்து நான் எப்படிப்பட்ட அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் என்ன அழகா கூட்டிட்டு வந்தார். சிங்கடல விழுந்தாரு, வானத்திலிருந்து மண்ணாவை கொடுத்தாரு, பாறையை உடைச்சு தண்ணீரை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, என்னென்னமோ செஞ்சார் ஆண்டவர். அப்படி இருந்தும் அவங்க மறந்துட்டாங்க. வேதத்துல சொல்லுது, ஒருவேளை நீங்கள் அந்த பழைய வாழ்க்கை கர்த்தர் ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்ததான விதத்தை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுது. ஏன்னா அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சரை மட்டும் தான் யோசிச்சாங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, முன்னாடி நாங்க இப்படி போகிறது, முன்னாடி பாரு செங்கடல் இருக்கு. மோசஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, முன்னாடி செங்கடல் இருக்கு. இந்த செங்கடலுக்கு முன்னாடி 10 வாதையை கொண்டு வந்து அநேக அற்புதங்களை செஞ்சு தண்ணீரை ரத்தமா மாற்றி கோல சர்ப்பமா மாற்றி என்னென்னமோ அற்புதத்தை செஞ்சு ஆண்டவர் கூட்டிட்டு வர எல்லாம் அவங்க கண்ணுல பாக்குறாங்க. கண்ணுல பார்த்து இருந்தோட முன்னாடி எதிரே வந்து செங்கடல் இருக்கும் பொழுது கர்த்தர் கூட்டிட்டு போகுவார்ன்ற விசுவாசம் இல்லை. இவ்வளவு கூட்டிட்டு போன கர்த்தர் இனிமேல் கூட்டிட்டு போக மாட்டாரா? இவ்வளவாய் சுகப்படுத்தி நடத்திட்டு வந்த கர்த்தரை இனிமேல் சுகப்படுத்திட்டு கூட்டிட்டு போக மாட்டாரா என்கிற சிந்தை அவங்களுக்கு இல்லாதபடினால நிறைய பேர் காணாம சுகந்தரிக்க. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீங்க என்ன விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கலாமோ செங்கல்ல பிளக்கிறது என்னுடைய வேலை சொல்லி பிளந்தாரா இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி இருந்த செங்கல் ஆண்டவர் இன்னைக்கு நீ நான் அதே போலதான் என்ன பண்றோம்னா எதிர்காலத்தை குறிச்சு யோசிச்சு 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 டிப்ரெஷன்ல போய் அதுக்கப்புறமா எல்லாம் நம்மளுடைய வியாதி எல்லாம் நம்மளே சாப்பிடாம நம்மளுக்குள்ள வியாதி வர பண்ணிட்டு ஆண்டவர் மறுதளிச்சு நம்ம ரொம்ப பின்வாங்கி போய் பிரசவ ஃபீல் பண்ணாத வருத்தம், கண்ணீர், அவமானம், துக்கம், சாபம் எல்லாமே நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கு. உண்மையாலையா யோசிக்க 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 நம்மளே அறியாம நமக்குள்ள கோபம், எரிச்சல், துக்கம், அழுகு வருதா இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்க. இன்னைக்கு நீங்க நான் உயிரோட இருக்கிறனால கர்த்தருடைய கிருபை. உண்மையா நீங்க நான் உயிரோட நிக்கிறனால கர்த்தருடைய கிருபை. நீங்க எத்தனையோ பேர் இருந்தவங்க இல்லாம போயிருக்காங்க. கொஞ்சம் திருப்பி உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறது பெரிய கிருபை இல்லையா? எத்தனையோ ஆக்சிடென்ட்ல மிஸ் பண்ணிருக்கிறார், எத்தனையோ காரியங்களை அற்புதமா சந்திச்சிருக்கிறவருடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்து கர்த்தர் எங்க உன்னை உயர்த்தி வச்சிருக்கிற, எவ்வளவு காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிற. கொஞ்சம் திரும்பி பார்த்தா அதை யோசி. நம்ம அதை யோசிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுக்குள்ள விசுவாசம் அதிகப்படும். விசுவாசம் அதிகப்படும். கிதியோனை பார்த்து தேவதூதர் சொல்றாங்க, நீ பராக்கிரமசாலிப்பா, நீ போய் ஒளிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ போய் மீதியர்களை நீதான் முறியடிக்க போற அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இப்படி நடத்துறாங்க அப்படி நடத்துறாங்க என்று சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிதியோன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஆமா இப்படி சொல்லி இருக்கிறாங்க, எங்க பிதாக்களை நடத்தினது உண்மைதான். அந்த தேவதூதர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பிதாக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சொல்ல சொல்ல ஒவ்வொரு சந்ததிக்குமே என்ன வளருதுன்னா விசுவாசம் வளருது. அவங்களுடைய கூட இருக்கிறவங்களோ குடும்ப வீட்டுல இருக்கிறவங்களோ பிள்ளைகளுக்கோ என்ன சொல்றோம்னா அவங்க விசுவாசத்தை வளர்க்கிற அளவுக்கு சில காரியத்தை கர்த்தர் இப்படி நடத்துறாங்க, கர்த்தர் இப்படி செய்தார், கர்த்தர் அப்படி செய்தார்னு சொல்லி கடந்த வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களை குறித்து பேச 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 அவங்களுக்குள்ள என்ன வளருது? விசுவாசம் வளருது. வேதத்துல ரோமர்ல எப்படி அழைத்திருக்கு, விசுவாசம் எதனால வருகிறது என்று சொன்னால் கேட்கிறதுனால விசுவாசம் வருகிறது. Faith comes by hearing the word of God, word of Christ, word of God, word of Christ, hearing the message of the word of Christ. விசுவாசம் எதனால வருகிறதுனா கிறிஸ்து இயேசுவுடைய வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வருது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நீங்க இதை கேட்கிறீங்க சொன்னா இதுல ஒரு விசுவாசம் வரும். இயேசு கிறிஸ்து பேச பேச சீஷர்களெல்லாம் இது நடக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க போக வாங்க போனா இயேசுவால முடியும், எல்லாருக்குள்ள ஃபெய்த் வளர ஆரம்பிச்சிருச்சு.
வளர்க்குதோ அதை கேட்கணும். உனக்கு எனக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கேன், உன் விசுவாசத்தை வளர்க்கணும். அந்த கான்வர்சேஷன் உனக்கு எனக்கு தேவை. ஒரு இடத்துல நீ பேசுறேன்னு வச்சுக்கேன், அவங்க உன் விசுவாசத்தை விடைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வார்த்தையை நீ வந்துட்டு பொருட்டா எண்ணவே கூடாது, அவங்களுக்கு பெருசா எண்ணவே கூடாது. முடிஞ்சா அவங்களை விட்டு நீ வந்துட்டு அவங்களை புறக்கணிச்சுட்டு அவங்களை வெறுத்துட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுன்னு சொல்ல அவங்களுடைய வார்த்தையை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆனா அதை விட்டுட்டு உன்னுடைய விசுவாசத்தை வளர்க்குதா? Hearing the message of the word of Christ, தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை கேட்கறதுனால விசுவாசம் வளருது. கர்த்தர் கடந்த நாட்கள் உன்னை இப்படி நடத்தினாரு, இதை விட்டுருவாரா? கர்த்தர் கடந்த நாள் உன்னை இப்படியா போஷிச்சாரு, இன்னைக்கு உன்னை விட்டுடுவாரா? கர்த்தர் கடந்த நாள் உன்னுடைய வியாதியை சுகமாக்கினாரு, இப்ப விட்டுடுவாரா? கர்த்தர் கடந்த நாள் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சு எவ்வளவோ உன்னை தூக்கி நீதிமான் நிக்க வச்சிருக்காரு, இன்னைக்கு விட்டுடுவாரா? இதை கேட்க கேட்க நம்மளுக்குள்ள என்ன விசுவாசம் அதிகம் வர 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 டிப்ரெஷன் வருமா? டிப்ரெஷன் வராது. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக மாட்டேங்க, எல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். இன்னைக்கு நீ நானும் ஃபெய்த்ல எப்படி இருக்கணும் தெரியுமா? கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். Do not lose your hope அப்படிங்கிறது. உன் நம்பிக்கை விட்டுடாத, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. There is a hope, there is a future. Your hope shall not cut off. அது துண்டிக்கப்படுறது கிடையாது. நீ உன்னுடைய நம்பிக்கை வீணா போகாது. நீ நம்பிக்கை இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா? இந்த நாள் உன்னை என்னை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன புசிக்கலாம், எப்படி என்ன ஏது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு கடந்த நாட்களுடைய வாழ்க்கையில நான் செய்திருக்கிற அற்புதத்தை கொஞ்சம் நீ யோசித்து பாரு. யோசிக்கும் பொழுது உனக்குள்ள விசுவாசம், என் கர்த்தர் செய்து முடிப்பார்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆமென் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா நிறைய அற்புதத்தை செஞ்சார். 5000 ஜனத்துக்கு போஷிச்சார். 5000 ஜனத்துக்கு போஷிச்சாரு. என்னென்னமோ அற்புதம் செஞ்சார். 5000 ஜனத்துக்கு போஷிச்சதுக்கு அப்புறமா சீஷர்கள் எல்லாம் படகுல போறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருக்கிறாங்க. 5000 ஜனத்துக்கு போஷிச்சுட்டு அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் பாஸ்ட் ஆயிடுச்சு, அதெல்லாம் பழசு ஆயிடுச்சு. இப்போ பிரசன்டா இயேசு கிறிஸ்துவும் போட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு புயல் வருது. புயல் வருது. சீஷர்கள் என்ன பண்றாங்க? பயந்து நடுங்கிட்டு, இயேசுவா நாம மறைந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எழுத ஒரு வார்த்தை சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு திட்டுறாரு இயேசுவா. என்ன சொல்ல வராங்க? இப்போதானே கொஞ்சம் ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு வந்தீங்க, இப்பதானே உங்களை போஷிச்சேன், இப்பதானே நான் உங்களை போஷிச்சுட்டு எல்லாமே அற்புதமா உங்களை வந்துட்டு கொஞ்சம் இருக்கிற மீனையும் அப்பத்தை வச்சு 5000 ஜனத்துக்கு போஷி எல்லா அற்புதத்தையும் வியாதி சுகமாக்கிட்ட பார்த்தீங்க, எல்லாமே வந்தீங்க. அது இல்லாத நான் உங்க கூடவே இருந்தோம். புயலை பார்த்த உடனே நாங்க செத்து போயிடுவோம், ஃபியூச்சர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம மாண்டு போகிறோமே, நம்ம மரித்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்க செத்து போகிறோமே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன். அதான் நான் சொல்றோம், ஓ லிட்டில் ஃபெய்த், விசுவாசத்தை, அற்ப விசுவாசிகளை நாங்கள் திட்டுறாரு. அதுல என்ன சொல்றாரு? அதுல என்ன இருக்கு? நான் மெசேஜ் கடந்த நாட்களில காத்து வந்தனே, கடந்த நாட்கள் உங்களை போஷிச்சனே, கடந்த நாட்கள் உங்களை வழி நடத்தினே, கடந்த நாட்களில உங்களை சுகப்படுத்தினே. இப்படி இருந்தோம். நீ ஃபியூச்சர் குறித்து நீ பயப்படுற, நீ ஃபியூச்சர் குறித்து பயப்படுற. ஏசப்பா பின்னாடி ஓடி வராங்க, ஜனங்கள்லாம் ஓடி வந்து ஏசப்பா கிட்ட நிக்கிறாங்க. நின்று அந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா ஒரு கேலரியில அந்த கல்லிய நதி நினைக்கிற அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. நின்று வந்து இயேசு கிறிஸ்து தனியா அவங்க விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறார். ஏன் அவங்க விட்டு போயிட்டே இருக்கிறார்? நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தோட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்களோ என்னை தேடி தேடி வரீங்க. ஏன் தெரியுமா? அற்புதத்துக்கோ அதிசயத்துக்கோ நீங்க இதை தேடி வரல. ஏன் சொல்ல போனா வார்த்தைக்காக கூட நீங்க தேடி வரல, சாப்பாடுக்காக நீங்க தேடி வந்தீங்க. இது அழிஞ்சு போற போஜனம் அப்படின்னா அங்க கூட எங்களுக்கு புசிக்கிறதுக்கு சாப்பாடு கிடைக்குது. அதாவது எங்களுடைய ஃபியூச்சர் நாங்க எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சாப்பாடு எப்படி அறுக்கணும், எப்படி விதைக்கணும், அறுக்கணும்ன்ற கவலை எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாடு அற்புதமாய் செய்து கொடுக்கிற ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சிட்டாரு. அங்கேயும் ஃபியூச்சரை குறிச்சு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படி ஃபியூச்சரை குறிச்சு யோசிச்சு ஆண்டவர் மேல விசுவாசியாக இருந்ததுனால வசனம் சொல்லுது, அவர்களை விட்டு தனியா ஓடிக்கே இருந்தார் இயேசுவா. அவர்களை விட்டு மலைக்கு போயிட்டாங்க, அவர்களை விட்டு கடலை தாண்டி அந்த கரைக்கு போயிட்டாங்க, அவர்களை விட்டு படகுக்கு போயிட்டாங்க. ரீசன் என்னன்னா, அவங்களும் இவர் மேல விசுவாசிக்கல. இவர்கிட்ட வார்த்தை இருக்கிற போல, இவர்கிட்ட போனா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் போல எனக்கு சாப்பாடு
யோசிக்க கூடாது கர்த்தர் கிரியை பண்றார், ஆசைப்படுறார். நம்ம எதிர்காலத்தை குறித்து யோசிச்சு என்ன நம்ம பண்றோம், என்ன செய்யறோம்னாக்கா, ஆண்டவரே நீ இல்லப்பா, நீ இல்ல, உயிரோட இல்ல. யோபு சொல்றாரு, யோபுடைய வாழ்க்கையில மக்கள் அவர்கிட்ட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லா உள்ளமா வந்துருக்கு, எல்லாம் புண்ணு, நாய் அவரை நக்குச்சு, அவர்கள் சொல்ற நாய் நக்குச்சு, எல்லாமே அவ்வளோ மோசம் அவருடைய லைஃப் ஆயிடுச்சு. அவங்க வைஃப் இருந்துட்டாங்க, பிள்ளைங்க இருந்துட்டாங்க, எல்லாமே செயல் எடுத்து போச்சு, எல்லாமே நாசமாக போச்சு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க, இப்படி இருக்க, கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேளு, நீ ஏதோ செஞ்சிட்ட மாதிரி தெரியுது அப்படி இப்படியே அட்வைஸ் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்நிய கண்ணில் என் கண்ணை நான் பார்க்க போறேன், அவர் என் வாழ்க்கையில ஒரு சேஞ்சை கொடுப்பாரு, ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். I know my redeemer lives. அப்படின்னா அவர் விசுவாசிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார்ப்பா. அவர் விசுவாசிக்கிறதுனால அவர் இழந்ததை காட்டில ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார் வேதத்துல சொல்லுது. ஏன்னா அவர் விசுவாசிச்சார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனா நீ நானும் எதிர்காலத்தை ரொம்ப யோசிச்சு டிப்ரெஷன்ல போயிட்டோம்னா அவரை நீ இவ்வளவுதான் நம்பியிருக்கிறேன். அது அற்ப விசுவாசம், அதிகமான விசுவாசம் இல்ல. அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட ஆண்டு சொல்ல கடைகளும் உங்க விசுவாசம் தான் போதப்பா, மலை பார்த்து மேர்ந்தலாம். ஆனா அவர் விசுவாசம், அவர் அந்த சீஷர்களை பார்த்து சொல்ற அற்ப விசுவாசம். அப்படின்னா விசுவாசம் குறுகி போயிட்டே இருக்கு, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு. என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே நீ ஜீவனோடு இல்ல, நம்மளை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல, உங்க பின்னாடி போய் ஒரு பிரயோஜனமே இல்லவே இல்ல, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது அப்படின்னா ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமா டினாய் பண்ணி பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கிற மனுஷன் செத்து போன சூழ்நிலையே இருந்தாலும் சரி, என் கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும்னு விசுவாசிப்பான். கையில ஒரே ₹1 இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு கமிட்மெண்ட் என் கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லுவான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய வியாதி எவ்வளவு, நீ செத்து போற, இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தரை தேடுற மனுஷன் சொல்லுவான், என் கர்த்தர் எங்கோவா ராஃபாவா இருக்கிறார், ஒரு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவான். ஆனா கர்த்தரை நீ நம்புறியா இல்ல நீ கர்த்தரை நம்பாம இருக்கிறியான்றது நீ நாம யோசிக்கிறத பொறுத்து இருக்கு. நீ கடந்த நாட்கள் அவள் செய்த நன்மையும் அற்புதத்தையும் யோசிக்கிறியா இல்ல உன்னுடைய எதிர்காலத்தை எனக்கு புசிப்போம் குடிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா? உங்களுக்கு எந்த யோசனை வேணும்? இருக்கிற நம்மளை பார்த்துக்கிட்ட உங்களுக்கு எந்த யோசனை வேணும்? எந்த யோசனை பின்னாடி கர்த்தர் வாழ்க்கையில செஞ்சாரு, அவ்வளவு செம்மையான காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செஞ்சாரு, அதை யோசிக்கிறது உனக்கு இந்த நாள்ல நீ இஷ்டப்படுறியா? உன்னுடைய எதிர்காலத்தை யோசிச்சு கலங்கி டிப்ரெஷனுக்குள்ள போகிற அந்த யோசனை வேணுமா? சொல்லுங்க, வாயிலிருந்து எந்த யோசனை வேணும்? உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கிற யோசனை தானே வேணும். இன்னைக்கு ஆசீர்வாதமோ இல்ல அற்புதமோ உயர்வோ அவர் சொன்ன காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உன்னுடைய விசுவாசம் பலப்படணும். விசுவாசம் பலப்படணும்னா அவரை குறித்து கேள்விப்படும், அவரை குறித்து அவர் செய்த நன்மையை குறித்து வாசி. Faith comes by the hearing the word of God. வசனத்தை கேட்கிறதுனால விசுவாசம் வளருது அப்படின்னா வேதம் சொல்லுது. வசனத்தை வாசி. சும்மா போய் மனுஷர்கள் அவிசுவாசிகளோட கூட சேர்ந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு, ஐயோ அம்மா நான் செத்துருவேன், ஆமா எனக்கு வியாதி இருக்கு, ஐயோ நான் மேல வர மாட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க. எல்லாருமே மனுஷன். ஏன் சில சமயம் ஒண்ணு என்னை பெற்றெடுத்த தாயும் சரி தகப்பனா இருந்தா கூட ஃபுல் எல்லாமே நெகட்டிவா பேசுவாங்க. அவங்களும் மனுஷன் தான். அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உலகம் பார்த்து சொல்லி ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றேன், நீ வெளியேற பெற்றவன் நான் சொல்ல, you are precious in my sight. இன்னைக்கு கர்த்தருடைய அந்த ரிப்போர்ட், அந்த சாட்சி உனக்கு எனக்கு வேணுமா? மனுஷனுடைய சாட்சி வேணுமா? கர்த்தருடைய சாட்சி தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் என்ன குறிச்சு சொல்றாரு, அவர் என்ன எழுதியிருக்கிறார், அவர் என் கடந்த வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன், அதை குறிச்சு நீ தியானிக்க அவரை குறிச்சு நீ கேள்விப்பட அவரை குறிச்சு நீ கேட்க உன்னுடைய விசுவாசமானது வளர்ந்துட்டே இருக்கும். விசுவாசிக்க உன்னுடைய வாழ்க்கையில எல்லா அற்புதத்தையும் நீ பெற்றுக்கணும். வசனம் சொல்றது, விசுவாசிக்கிறவனா எல்லாம் கூடும். இன்னைக்கு ஒண்ணு என்ன விசுவாசிக்கிறவனா கர்த்தர் மாற்ற வச்சிருக்கிறார். மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுறார். அவிசுவாசியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படல. அவிசுவாசியா இருந்தோம்னா புயல்ல மாட்டு போயிடுவோம், செத்து போயிடுவோம். நீ நினைக்கிற மாதிரி ஆயிடும். ஐயோ நான் செத்துருவேனா, ஐயா இப்படி ஆகி நான் போயிடுவேனா, எனக்கு அற்புதம் நடக்காதா, எனக்கு இப்படி நடக்காத நீ யோசிக்கிறது தெரியுமா? நீ எப்படி யோசிக்கிறது அப்படி ஆயிடும். ஆனா நீ
விசுவாசிச்சனா அது செத்த சூழ்நிலையா இருந்தாலும் என் கர்த்தர் இதை என் கண்ணுக்கு வேற மாதிரி காட்டுவாரு. இந்த சிச்சுவேஷன் நான் செத்த சிச்சுவேஷனா இருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு இந்த சிச்சுவேஷன் உயிரோடு இருக்கிற மாதிரி கர்த்தர் காட்டுவாரு. லாசரு செத்து போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, வாங்க லாசரு போய் எழுப்பலாம். கூட இருக்கிறத கேட்கிற நண்டரை அவர் தூக்கி இருந்தா அவரே ஏசப்பா நம்ம ஏன் போனோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏசப்பா கூட இருக்கிறவங்கலாம் அவர் உடனே சொல்றாரு, ஓகே என்ன சொன்னாங்க இப்படி சொல்றேன் என்ன சொல்லி அவர் யோசிச்சிருப்பார். ஓகேப்பா உங்க பாஷையில சொல்லணும்னா, நான் பரலோகத்தின் பாஷையில சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிறார். உங்க பாஷையில சொல்லணும்னா அவர் செத்து போயிட்டு இருக்கிறார், போய் அவரை எழுப்பலாம். அப்படின்னா மனுஷனுடைய பார்வைக்கு எது செத்து போனதா இருக்கோ, கர்த்தருடைய பார்வைக்கு அது உயிரோடு இருக்குன்னு அர்த்தம், அது ஜீவனோடு இருக்குன்னு அர்த்தம். மனுஷனுடைய பார்வைக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா, ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு இல்லை, இதுக்கு மேலதான் ஆரம்பமே. அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு சொன்னா இனிமேதான் ஆரம்பமே. இனிமேதான் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போறாரு. இன்னைக்கு உடைய லைஃப்ல யாரும் பார்த்துட்டு அவதான் நீ நாசமா போயிட்டடா, நீ மேல வரவே மாட்டடா, அவ்வளவுதான் உடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு யாரும் உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா? இன்னைக்கு யோசி, கர்த்தர் என்னை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு அவருடைய வார்த்தை கொஞ்சம் தியானிக்காருங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன நம்ம சொல்லுது, என்னுடைய வாழ்க்கை முடியல, இனிமேதான் உடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட போகுது. எங்க வைக்கப்பட்டு அதே இடத்துல ஒரு உயரத்துல கர்த்தர் சொல்றாரு. ஏதாவது ஒரு முடிவடைகள் என்னன்னா, இனி நான் எதிர்காலத்தை யோசிக்க போறதே கிடையாது, நெகட்டிவ் தாட் நான் யோசிக்க போறதே கிடையாது, நெகட்டிவான வேர்டு நெகட்டிவான வார்த்தைகளை நான் கேட்க போறது கிடையாது. என்னை விசுவாசத்துல பலப்படுத்துகிற நபரோடு இணைகிறேன், என்னை விசுவாசத்துல பலப்படுத்துகிறதான வார்த்தையை கேட்கிறேன். என் ஆண்டவரை குறித்து நான் கேள்விப்பட ஆசைப்படுறேன். என் ஆண்டவர் செய்த செய்திகளை நான் மற்றவர்களை கேள்விப்பட்டு என் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் என்னுடைய விசுவாசம் பலப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பெரியதான அற்புதத்தை செஞ்சே செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப முடிவெடுக்கிறீங்களா? இனி ஆண்டவரை யோசிச்சா இதெல்லாம் யோசிப்பேன், என்னுடைய எதிர்காலத்தை நான் யோசிப்பேன் அப்படி சொல்ற மாதிரி இருக்கிற இடத்துல போல நான் பண்ணிட்டு